அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பிலே பேசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் இஸ்லாம் மதத்தை, இஸ்லாம் மார்க்கத்தை தழுவுவதற்கு காரணமாக இருந்தது முழுக்க முழுக்க இந்த பைபிள் தான். இந்த பைபிள் தான் என்னை இஸ்லாத்திற்கு நேராக வழிநடத்தியது. என்னுடைய தகப்பனார் இந்து சமயத்தவர்களுக்கு வேதங்களை கற்றுக் கொடுப்பவராக இருந்தவர். சிறிய வயதிலே என்னுடைய தகப்பனாருடைய சொற்பொழிவுகளை நான் கேட்டிருக்கிறேன். சிறிய வயதிலே சொர்க்கம் நரகம் பற்றிதான செய்திகளை நான் என்னுடைய தகப்பனார் மூலமாக அறிந்தபடியினால் மிகவும் ஆன்மீகத்திலே நாட்டமுள்ளவனாகவே நான் வளர்ந்தேன். சிந்திக்கிற ஒரு பருவம், அந்த வயது வந்த பொழுதுதான் சிந்திக்க ஆரம்பித்தேன். இந்து மதத்தில் உள்ள பல தெய்வ வழிபாடு நம்பிக்கை இழந்தேன். காரணம், அந்த சிந்திக்கிற வயதிலே உள்ளம் சொல்லுகிறது, மேலே ஒருவன் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹு தஆலா ஒவ்வொருடைய மனிதனுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறான். அந்த வார்த்தை எனக்குள்ளிருந்து வெளியே வந்தது. மேலே ஒருவன் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த குர்ஆன் வசனம் இறைவன் ஒருவன் என்பதை உணர்வுகள் மூலமாக வெளிப்படுத்தியது. ஆக இந்த அண்ட சராசரங்களை படைத்து இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அந்த ஏக இறைவன் யார் என்ற தேடுதலில் சிறு வயதில் இருந்தேன். கல்லூரியில் படிக்கும் பொழுதுதான் எனக்கு பைபிளை படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. பைபிளில் என்னை கவர்ந்த ஒரு வசனம், மோசே தீர்க்கதரிசிக்கு இறைவன் கொடுத்த அந்த 10 கட்டளைகளில் முதலாவது கட்டளை தான் என்னை அதிகமாக ஈர்த்தது. உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம் என்ற முதல் கட்டளையிலே மிக தெளிவாக இறைவன், ஏக இறைவன் ஒருவன், உருவமற்றவன் என்பதை பைபிள் மூலமாக, பைபிளில் 2 பகுதி இருக்கிறது, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட இந்த முதல் வசனம் மூலமாக ஏக இறைவனுடைய தன்மைகளை தெளிவாக அறிந்து கொண்டேன். அதுபோல ஏசாயா என்ற தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்ட புஸ்தகத்திலே 46வது அத்தியாயத்திலே 5வது வசனத்திலும் இறைவன் கேட்பதாக ஒரு கேள்வி, யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள், என்னை யாருக்கு இணையாக்குவீர்கள்? ஆக ஏக இறைவன் நிகரற்றவன் என்பதையும் பைபிள் மூலமாக தெளிவாக அறிந்து கொண்டேன். பகவத்கீதையிலே ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. 10:3வது வசனத்திலே இறைவனை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? ஆதி இல்லாதவன் என்றும் பிறவாதவன் என்றும் உலகத்திற்கு தலைவன் என்றும் எவன் என்னை அறிகிறானோ அவன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். ஆக ஓரளவுக்கு இந்து மத வேதங்களை படித்திருந்தபடினால் இறைவனுடைய தன்மைகளை நான் அறிந்திருந்தேன். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் நான் இயேசுவை இறைவனாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பார்க்கலாம். ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் தெய்வமாக, பாதி பேர் இயேசுவை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார். ஒரே சபையில் இருக்கும். ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உலக மக்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் கிறிஸ்தவம். சரி, ஆக இயேசு பைபிளில் எந்த இடத்துலையும் தன்னை வணங்குங்கள் என்றோ நான் கடவுள் என்றோ எந்த இடத்திலும் சொல்லவில்லை. பைபிள் மிக தெளிவாக சொல்லுகிறது, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த இறைவன் ஒருவன் தான்.
ஆனால் ஏன் மக்கள் இறைவனாக மனிதர்களை வழிபடுகிறார்கள்? உலக ஆசை உள்ளவர்கள் தான் மனிதர்களை கடவுளாக வணங்குவார்கள் என்று வேதங்களில் பல இடங்களிலே நான் பார்க்க முடிகிறது. அதிலும் பகவத்கீதையிலே 9வது அத்தியாயத்திலே 11வது வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் சொல்லுகிறான் தன்னை பற்றி, என்னுடைய பரஸ்வரூபத்தையும் அறியாத மூடர்கள் ஒரு மனித வடிவம் எடுத்தவன் என்று சொல்லி என்னை அவமதிக்கிறான். என்னுடைய பரஸ்வரூபத்தையும் அறியாத மூடர்கள் ஒரு மனித வடிவம் எடுத்தவன் என்று சொல்லி என்னை அவமதிக்கிறான். கர்த்தர் தான் இயேசுவாக அவதாரம் எடுத்து மனிதனாக வந்தார் என்று சொல்லுகிறவன் கர்த்தரை அவமதிக்கிறான் என்றுதான் இதிலே பொருள் சொல்லுகிறது. ஆகவே இந்த முதல் கட்டளையின்படி இறைவன் ஒருவன் என்பதை தெளிவாக அவனுடைய தன்மையை அறிந்து நான் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாக மாறினேன். அதன் பிற்பாடு பைபிளை படிக்கும் பொழுது அதில் நிறைய முரண்பாடுகள், குழப்பங்கள், நிறைய ஆபாசங்கள், அபத்தங்கள் நிறைய இருந்தபடினால் குழப்பமாக இருந்தது. அப்ப நான் இவ்வளவு குழப்பமாக இருக்கிறதே, ஒருவேளை இஸ்லாமிலுடைய வேதம் உண்மையாக இருக்குமோ என்று ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினரிடம் சென்று, உங்களுடைய குரானை தாருங்கள், நான் படித்து பார்க்க வேண்டும். இது 1993வது வருடத்திலே நான் கேட்டேன். அவர் சொன்னார்கள், குரான் அரபியில் இருக்கிறது, அது மற்றவர்கள் அதை தொடக்கூடாது, நீங்கள் தொடக்கூடாது என்றும் சொன்னார்கள். எனக்கு அது என்னுடைய மனதை பாதித்தது. என்னடா, ஒரு வேதத்தை தொடக்கூடாது என்று சொல்லுகிறார்களே, அது எப்படி அறிந்து கொள்வது? ரெண்டாவது, அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது எங்களுடைய பார்வை அப்படிதான் இருந்தது. இஸ்லாம் அல்லாதுடைய பார்வை, நான் முஸ்லீம்ஸ் அதனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு தொப்பியை பார்க்கும்போது, அந்த பைஜாமா ஜிப்பா பார்க்கும்போதும் அந்த ஃபீலிங்ஸ் இப்பொழுதும் அப்படி தான் இருக்கும். அன்எஜுகேட்டடு, இவங்கெல்லாம் யார்? பழமைத்துவம் வாய்ந்தவர்கள். நிறைய எனக்கு கூட ஃபோன் வரும். சில பேர் சொல்லுவாங்க, என் பேசும்போது நிறைய சகோதரர் சொல்லுவாங்க, டாக்டர் ஜாகிர் நாயக்கை பார்த்து தான் நான் சிந்திக்கவே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யதார்த்தமான உண்மை. டாக்டர் ஜாகிர் நாயகவுடைய அந்த காஸ்டியூம்ஸ், ட்ரெஸ்ஸை பார்த்து தான் நான் இஸ்லாத்தை ஆராய்வதற்கே முனைந்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அது தோற்றம் அப்படி இருக்கிறது. எங்களுடைய பார்வை அப்படிதான். அது இஸ்லாமிய பார்வை வேற, நான் முஸ்லிம்ஸுடைய பார்வை வேற. அந்த தோற்றங்கள் அது பழமைத்துவமாக இருக்கிறது. அவர்களை பார்த்தால் இந்த மார்க்கத்தை அறிய வேண்டும் என்ற உணர்வு ஏற்படல. அது எனக்கும் இருந்தது, அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் பெண்கள் போடுகிற கண்ணியமான உடை அது ஓரளவுக்கு சிந்திக்கும்படியாக இருந்தது. 99% பேர் நான் ஏன் கிறிஸ்தவனாக மாறினேன் ஒரு கேள்வி வரும். இந்து மதத்திலிருந்து ஏன் கிறிஸ்தவனாக மாறினேன் என்றால் மறுமைக்காக தான். சிறிய வயதிலே என்னுடைய தகப்பனாருடைய செய்தி என்னுடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்டது, சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு என்று. ஆகவே ஏன் ஏக இறைவனை நான் அறிந்து கொள்ள முனைந்தேன் என்றால், அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், பரலோக ராஜ்யம் அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் நான் கிறிஸ்தவனாக மாறினேன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பல ஊழியர்கள், பல போதகர்கள், பல பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு வைத்த வழி சரியாச்சு அதனால பாஸ்டா மாறிட்டேன்னு சொல்லுவாங்க. எனக்கு நெஞ்சு வலி அதிகமாக இருந்தது, சரியாயிடுச்சு, அதுக்கப்புறம் கிறிஸ்தவனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 99% கிறிஸ்தவர்களாக மாறுகிறவர் சொல்லுகிறது எப்படி? அவர் தேவைக்காக வருவார்கள். என்னை போல 1% தான் மறுமைக்காக கிறிஸ்தவர்களாக மாறுவார்கள். அப்படி மறுமைக்காக கிறிஸ்தவர்களாக மாறுகிறவர்கள் அங்கே இருக்க முடியாது. நான் நிறைய சாட்சி பார்த்துருக்கிறேன். குரானை கேட்ட குரான் மறுக்கப்பட்டது, வேற வழி இல்லை. இதில் அபத்தங்கள் இருந்தாலும் சரி, ஆபாசம் இருந்தாலும் சரி, இதில் நீக்கப்பட்டது இருந்தாலும் சரி, பொய்கள் இருந்தாலும் சரி, இதான் வேதம், வேற வழி இல்லை என்று மறுபடியுமாக சர்ச்சுக்கு செல்ல ஆரம்பித்தேன். சர்ச்சில் நான் பிலீவராக இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, வரும்போது சும்மா வரக்கூடாது, யாராவது இந்துக்கள் என்ன செய்யணும், அழைச்சிட்டு வரணும், ஊழியம் செய்யணும். நான் சர்ச்சில் போன பாஸ்டர்கிட்ட போய் தலையை கொடுப்பேன்.
ஏன்னா ஏதாவது அல்லாஹ் இறைவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்லுவாங்க அப்படின்னு. அவர் தலையில் கையை வச்ச உடனே, கர்த்தர் உங்களை ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டார், உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவார். ஐயோ, ஊழியம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு அந்த சர்ச்சை விட்டு வேறு சர்ச்சுக்கு போயிடுவேன். அங்கே போய் அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது முழங்கால் போட்டு அவர் தள்ள வச்சுட்டு, சகோதரா, கர்த்தர் உங்களை ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டார். ஏன்னா கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணணும். அதனால எல்லாருக்கும் இதை தான் சொல்லுவாங்க. வாலிபர் இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யணும், அது கடமை. நமக்கு எப்படி ஃபர்ல நிறைய விஷயங்கள் இருக்கோ அதுபோல் அங்கே அழைப்பு பணிதான் பிரதானமான ஒரு செயலாக இருக்கும். இப்போ பல இடங்களில் பல ஊழியர்கள் என்ன சொன்னாங்க, ஊழியம் செய்யணும், அழைப்பு பணி தான் செய்யணும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது இந்துக்களை ஈஸியாக மாற்றிடலாம், இஸ்லாமியர்களை மாற்றி ரொம்ப கஷ்டம் அப்படின்பாங்க. அப்போ ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்ட நாடு, நமக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை. சரி, முதல்ல மேரேஜ் பண்ணுறது ஒரு முஸ்லீம் பொண்ணை தான் மேரேஜ் பண்ணணும், ஒரு முஸ்லீம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்களே. 1993 தான் என்னுடைய திருநெல்வேலி என்னுடைய ஊருக்கு சென்றேன். அங்கு ஒரு முஸ்லீம் என் வீட்டுக்கு அருகில் உள்ள இஸ்லாமிய குடும்பத்தில் போய் என்னுடைய சகோதரன் மூலமாக சகோதரிகள் மூலமாக பெண் கேட்டோம். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாமிய மதத்திற்கு வந்தால் பெண் தருகிறோம் என்றார்கள். நான் மறுத்தேன். நான் கிறிஸ்தவனாக மாறியது எங்களுடைய குடும்பத்துக்கு தெரியாது, நாங்கள்லாம் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் சுன்னத்து மட்டும் பண்ணால் போதும் தரோம் அப்படின்னாங்க. அதுக்கும் நான் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா கிறிஸ்தவ முறையில் சுன்னத்து செய்யக்கூடாது. வேறு வழி இல்லாததுனால 2 பேரும் மேஜர்னால அவர்கள் வீட்டிலேயே எளிமையாக திருமணம் நடந்தது. வேறு வழி இல்லாத பட்சத்திலே பெரியவர்களாம் சேர்ந்து திருமணத்துக்கு பிற்பாடு 1 வருடம் கழித்து பிற்பாடு என்னுடைய மனைவி கிறிஸ்தவளாக மாறினாள். அதுக்கப்புறமா நான் தூத்துக்குடி ஜிஹெச்சில் போய் நான் சுன்னத்து பண்ணியிருந்தேன். ஏன்னா டாக்டர் சின்ன வயசுல எனக்கு சுன்னத்து பண்ண வேண்டும்னு சொல்லியிருந்தார். சுன்னத்து செய்திருந்தேன். அதுக்கப்புறமாக ஒரு சர்ச் பாஸ்டராக என்னுடைய பணியை செய்ய ஆரம்பித்தோம். 4 இஸ்லாமியர்களை நான் கிறிஸ்தவளாக மாற்ற முடிந்தது. இப்போ கூட ரொம்ப எளிமையாக மாற்ற முடியும். காரணம், பல பள்ளிகளுக்கு நான் சென்று கொண்டு இருக்கிறேன், பார்க்கிறேன். 90% இஸ்லாமியர்களுக்கு குரானும் தெரியல, இஸ்லாம்னு என்னன்னே தெரியல. நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன். ஏதோ அரபில் கற்று வச்சிருக்கிற ஆஃபீஸாக இருக்கிறாங்க, ஆனால் இஸ்லாம் தெரியல. இதுதான் உண்மை. என்னை அழைப்பார்கள் பள்ளியில் பேசுவதற்கு. அப்போ நான் பள்ளிகளில் கேட்குற யதார்த்தமான கேள்வி, எத்தனை பேர் குரானை தமிழில் உங்கள் மொழியில் படிச்சிருக்கிறீங்க? படிக்காதவங்களாம் கையை தூக்குங்க அப்படின்னா அழைச்சவரும் தூக்குறாரு. இப்படி தான் நிலைமை இருக்கிறது. அதனால எனக்கு அப்போ தெரியல, இப்போ தான் தெரியுது. இஸ்லாமியர்களை எளிதாக ஏன் மாற்ற முடியும்னா தெரியல. குரானை அவர்கள் எந்த அளவுக்கு, நாங்கள் புதிதாக வந்தவர்கள், நாங்கள் ஆய்வு செய்து நாங்கள் எப்படி அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு 10% தான் இஸ்லாமியர்கள் குரானை இஸ்லாத்தை தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். அதனால ஈஸியாக இஸ்லாமியர்களை மாற்ற முடிந்தது. ஆனால் இப்போ வந்துட்டாங்க அந்த 4 பேரும் மறுபடியுமாக இஸ்லாத்துக்கு திரும்பி இப்பொழுது தாவப்பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். காயல்பட்டத்திலே எனது மனைவிக்கு குரானும் தெரியாது, தொழுகை என்னன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வந்த பிற்பாடு என் மனைவி இப்பொழுதுதான் களிமா சொல்லி ஒரு நல்ல முஸ்லீமாக, இவேளை தொழுகை செய்கிற ஒரு முஸ்லீமாக, முதல் களிமா என் மூலமாக வந்தது என் மனைவி தான். அல்ஹம்துலில்லாஹ். சர்ச்சில் நான் பாஸ்டராக இருக்கும் பொழுது பைபிளை அதிகமாக ஆய்வு பண்ண ஆரம்பித்தேன். நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் அதில் தொழுகைங்கிற விஷயம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. மோசே தீர்க்கதரிசிக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நீ தொழுகை கூடாரத்துக்குள்ளே வரும் பொழுது உன் கைகளையும் கால்களையும் அலம்பிக் கொண்டு வா, அதற்காக உன் தொழுகை கூடாரத்துக்கு முன்பாக தண்ணீர் தொட்டிகளை அமைத்து வை என்ற கட்டளை இருக்கிறது. ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்து வரைக்கும் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொழுகை இருந்திருக்கிறது. அந்த கால கிறிஸ்தவர்களும் தொழுகை இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவ அந்த மதத்திலே தொழுகை கிடையாது, தொழுகை இல்லாமல் இருக்கு. புதுசாக நான் போகும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இந்துவா இருக்கும்போது சில விஷயங்கள் வணக்க வழிபாடுகள் இருந்தது, ஆனால் கிறிஸ்தவத்தில் என்ன கிடையாது, தொழுகை என்பது கிடையாது. தொழுகை இல்லாத ஒரு
மதம் தான் இது கிறிஸ்தவம், மூட நம்பிக்கை நிறைந்த ஒரு மார்க்கம் என்பதை பிற்பாடு தான் அறிந்து கொள்ள முடிந்தது. சரி, ஆனால் தொழுகை இருக்கிறது, பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தி சந்தி மாலை வேளைகளிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து தொழுதார், சாமுவேல் தொழுதாருங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதிகமாக சொல்ல முடியாது, என்னுடைய புத்தகத்திலே விரிவாக நான் எழுதியிருக்கிறேன். நான் என்ன செய்வேன், தொழுகை இருக்கிறது. ஸோ அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நெருங்குவதற்காக என்ன செய்வேன், எப்படியாவது தொழணும். தொழுகை இங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. சர்ச்சை எல்லாரும் போன பிறகு சர்ச்சை கூட்டிட்டு நான் என்ன செய்வேன், யா அல்லாஹ் தொழுகை, கர்த்தாவே தொழுகை இருக்கிறது, ஆனால் இங்கே இந்த மதத்திலே மறைக்கப்பட்டிருக்கிறது, நான் தொழுவேன். அப்படி தனியாக என்ன செய்ய தொழ தெரியாது. இந்துக்களுடைய வணக்க வழிபாடுகள் முறையின்படி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே. யா அல்லாஹ் இந்த வணக்க வழிபாடு, இந்த தொழுகை ஏற்றுக்கொள், ஏன்னா தொழுகை இருக்கிறது. இன்னும் அதிகமாக பைபிளை ஆராய்ச்சி செய்த பொழுதுதான் தெரிந்தது, பைபிள்ல புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்ற 2 பிரிவுகள் இருக்கிறது. அந்த புதிய ஏற்பாட்டிலும் 2 பிரிவுகள் இருக்கிறது. அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போதனைகள் ஒரு தனி பிரிவாக இருக்கும். பவுல், கிறிஸ்தவத்தை உருவாக்கிய பவுல் என்பவர் சொன்ன போதனைகள் தனியாக இருக்கும். 2ஐயும் தனியாக பிரித்து பார்த்த பொழுதுதான் தெரிகிறது, மற்ற நபிமார்களைப் போல, மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல இயேசு கிறிஸ்துவும் ஏக இறைவன் ஒருவனை அறிவிக்க வந்தவர் தான். அவரும் ஒரு நல்ல சிறந்த ஒரு முஸ்லீமாக தான் இருந்திருக்கிறார். அவரும் திருக்குர்ஆனை, வரப்போகிற தீர்க்கதரிசியை குறித்து அவரும் பல இடங்களில் ஓர்மேலாக சொல்லியிருக்கிறார் என்ற விஷயங்களை அறிந்த பொழுது, இதற்கு அப்புறம் ஒரு மார்க்கம் வருகிறது, இதற்கு பின்பார் ஒரு வேதம் வருகிறது என்ற ஒரு உண்மையை நான் அறிந்து கொண்டேன். நான் பாஸ்டராக இருக்கும் பொழுது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் நான் பாஸ்டராக இருக்கும் பொழுது இருந்தேன். நான் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா பாஸ்டர்களும் அப்படித்தான் இருப்பார்கள். குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய எந்த பாஸ்டரும் உலகத்தில் கிடையாது. நாங்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறனால நாங்கள் மீடியாக்களில், பொது இடங்களில் நாங்கள் தெளிவாக பேசுகிறோம். எங்கள் புத்தகத்தில் எங்களுடைய ஃபோன் நம்பர் தெளிவாக அறிவிக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் அப்படி இருக்காது. அவங்களாம் புத்தகம் போட்டு என்ன போடுவாங்க, போஸ்ட் பாஸ் நம்பர்னு போட்டிருப்பாங்க. பார்த்துருப்பீர்கள். தெளிவாக பேசுவதற்கு வர மறுக்கிறார்கள். இருக்கட்டும், ஒரு தெளிவில்லாத கொள்கையை உடையதுதான் கிறிஸ்தவம். ஆனாலும் கூட நான் கிறிஸ்தவத்திலே ஆழமான நம்பிக்கையில் இருப்பதற்கு காரணமானது அவர்கள் நம்புகிற, கிறிஸ்தவர்கள் நம்புகிற பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியினால்தான் கிறிஸ்தவத்தில் பெந்தைகோஸ்தே என்ற அந்த பிரிவிலே நம்பிக்கையாக இருக்க காரணம் இந்த பரிசுத்த ஆவிதான். நாங்களும் கிறிஸ்தவத்தில் இருக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியை நாங்களும் அப்படித்தான் நம்பினோம். என்னுடைய மனைவி இந்த ஆவியை பெற்றதினால் கிட்டத்தட்ட ஒரு 3500 பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை வரம்பு மீறி புகழ்ந்து எழுதப்பட்ட பாடல்கள். அது இன்றும் பல சபைகளிலே, பல கிறிஸ்தவ சபைகளால் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் கேட்பார்கள், உங்கள் மனைவி எழுதின பாடல்கள் தானா என்று. அந்த அளவுக்கு இன்றும் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பரிசுத்த ஆவி என்று சொல்லப்படுகிற அந்த ஆவின் ஏவுதல், நானும் பல பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதனுடைய செயல்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மார்க்க அறிஞர்களாக இருக்கட்டும், போதலாக இருக்கட்டும், என்னை விட யாருக்கும் அந்த அளவுக்கு இறைவன் அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த பரிசுத்த ஆவி என்கிற அனுபவம், அதனுடைய செயல்கள், அது பேசுகிற விதம், அது நடத்துகிற விதம், அது எக்ஸ்ட்ரீம் லெவல். அது வரைக்கும் எனக்கு அனுபவத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அதை குறித்ததான, அது பேசுகிற விதம், அது செயல்படுகிற விதத்தை அறிந்த பொழுது எனக்கு அந்த பரிசுத்த ஆவி மேலே சந்தேகம் ஏற்பட்டபடினால்தான் பல வருடங்களாக அதை ஆய்வு செய்தேன். பைபிள் மூலமாகவே அது பரிசுத்த ஆவி அல்ல என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு இப்பொழுது கடைசியாக 3வது புத்தகத்திலே அதை குறித்து நான் எழுதியிருக்கிறேன். குர்ஆன் கூறும் கிறிஸ்தவம் என்ற புஸ்தகத்திலே அதை குறித்து நான் எழுதியிருக்கிறேன். இந்த விரிவான விளக்கத்துக்கு பல இடங்களிலே நாங்கள் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறோம், ஒர்க் ஷாப் நடத்தி கொண்டு விரிவான விளக்கத்துக்கு அதை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியின் மேலே வந்த சந்தேகம் தீர்க்கமாக அது அல்ல, பரிசுத்த ஆவி அல்ல என்ற முடிவுக்கு வந்த பிற்பாடு அது செய்கிற அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் எப்படி செய்யப்படுகிறது, அதெல்லாம்
ஒரு தோற்றத்தை, ஒரு அற்புதம் செய்வது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறது என்பதை எல்லாம் அறிந்த பிற்பாடுதான் எனக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திலே நிலைத்து நிற்க முடியவில்லை. என்னுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து விட்டது. இந்து மதத்திலிருந்து நான் அந்த இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவனாக மாறிய பொழுது எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறேன் மறுமைக்காக. ஆனால் கிறிஸ்தவத்திலே ஒரு நேரான வழி இல்லை என்பதை தெளிவாக அறிந்த பொழுது என்னுடைய உள்ளம் கனத்தது. எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறோம் மறுமைக்காக, ஆனால் கிறிஸ்தவத்திலே நேர் வழி இல்லை, சொர்க்கம் செல்வதற்கு ஒரு நேரான வழி இல்லை என்ற பொழுது, நான் நம்பி இருக்கிற நம்பிக்கைகள் எல்லாம் உடைந்து விட்டது என்ற பொழுது, ஒரு 3 முறை அந்த வருடத்திலே நான் 40 நாட்கள் நோன்பு இருந்து, நம்ம நோன்புன்னா காலையில் சாப்பிடுவோம், நைட்டு மாத்திரம்தான், அவ்வளோ உடலை வருத்தி நான் நோன்பு இருந்து முழங்கால் படிட்டு அப்படியே அழுவேன். முழங்கால் படிக்கிட்டே சோரை முட்டி முட்டி அழுவேன். அப்படி ஏன் நிறைவா இப்படி ஒரு குழப்பமான வேதத்தை எனக்கு கொடுத்த, இதில் நேர்வழி இல்லையே என்று நோன்பு நாட்களிலே நான் அழுதிருக்கிறேன். ஒரு 3 மாதம் கழித்த பிற்பாடு தான் 2005 எனக்கு குரான் கிடைத்தது. குரானை நான் வாங்கி அதை படித்தேன். படிக்கும் பொழுது எனக்குள்ள ஏற்பட்ட அனுபவம் எப்படின்னா, உள்ளுக்குள்ள நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் இருக்கிறது. அதை படிக்கும் போது ஒவ்வொரு கேள்வியாக மறைகிறது. அவ்வளோ பதில்கள் எனக்கு குரான்ல இருந்து கிடைக்கிறது. ஒரு சங்கிலியால் கட்டப்பட்ட ஒருவனுக்கு எப்படி அதை உடைத்து தெரிக்குமோ அந்த அனுபவத்தை சொல்ல முடியாத உணர்வுபூர்வமாக நான் அனுபவித்தேன். ஒரு உண்மையான சாந்தி சமாதானம் என்பதை குரானை படித்த பிற்பாடுதான் எனக்கு அந்த அனுபவத்திலே நான் வந்திருக்கிறேன். என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பிலே என்னை பேச அழைத்திருக்கிறீர்கள். அதிகமான விஷயங்கள் இஸ்லாத்திலே வந்த பிற்பாடு இந்த தொழுகையை முறையாக ஒரு சிறுவன் தான் கற்றுக் கொடுத்தார். ஒரு 10 வயது சிறுவன். எனக்கு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். அந்த அளவுக்கு என்னை அதிகமாக ஈர்த்தது தொழுகை. ஏன்னா நான் பாஸ்டா இருக்கும்போது தொழ தெரியாமல் பல நாட்கள் உருண்டுகிட்டு இருந்தேன். அங்கே பிரதேசம் இல்லாட்டா இப்படிலாம் அந்த தோப்புக்கரணம் போடுது பல. ஆனால் முறையாக நான் கற்றுக்கொண்ட பொழுது என்னை அறியாமல் கண்ணீர் வந்தது. எனக்கு அதிகமாக ஈர்த்த விஷயம் என்றால் தொழுகை தான். ஒரு 5 வேளை 6 வேளை என்னை தொழுகிறேன். ஒரு வேளை நான் தொழ மறந்தாலும் எனக்கு அமைதி போயிடும். தொழுகையில் தான் எனக்கு நிம்மதி இருக்கிறது. தொழலைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். என்னை ஈர்த்தது அதிகமாக தொழுகை. அதுபோல பிரார்த்தனை. அங்கே கத்தி கத்தி என்ன செய்வோம், பிரார்த்தனை பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள பிதாவே இறங்கி வாரும் உன்னை தொடும் என்ற அதிகாரத்தோடு அங்கே பிரார்த்தனை. ஆனால் இங்கே அமைதியாக சாந்தமாக இறைவனிடம் அந்த பிரார்த்திக்கிற முறை என்னை அதிகமாக கவர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல நான் பாஸ்டா இருக்கும் பொழுதே இந்த இஸ்லாமிய பெண்கள் போட்டிருக்கிற உடையை குறித்து நான் பேசியிருக்கிறேன். எவ்வளோ கண்ணியமாக அவர்கள் அணிந்திருக்கிறார்கள், அதுபோல இங்கே இல்லை என்றே. ஆகவே அது அப்பொழுது எனக்கு ஈர்க்கப்பட்ட விஷயம். இஸ்லாமிய பெண்கள் போடுகிற அந்த பர்தா எனக்கு அப்பொழுது என்னை கவர்ந்தது. இப்பொழுதும் என்னை கவர்ந்தது என்றால் அவர்கள் போடுகிற அந்த பர்தா என்னை ஈர்த்ததாக இருக்கிறது. அடுத்து குரானை நான் முழுமையாக படித்த பொழுது பல விஷயங்கள் அழுத்தமாக திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அதை மாற்று மத சகோதரர்கள் படிக்கும் போது சொல்லுவார்கள், இது பயமுறுத்துவதாக இருக்கிறது, சில விஷயங்களை என்னால் சகிக்க முடியல, தாங்க முடியல என்று சொல்லுகிறார்கள். இப்போ எனக்குள்ள என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னதாக யோவான் 16வது அத்தியாயத்திலே 12வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், இன்னும் அநேக காரியங்களை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. முடியல. அப்போ இயேசுடைய உபதேசம் முடியல. இன்னும் நான் அநேக காரியங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். ஸோ இப்போ சொன்னால் தாங்க மாட்டீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இனிமேல் வரும். அவர் சொன்னதுதான் இந்த குரான். இதை தாங்க முடியாத செய்திகள். இதை யாருக்கு தாங்க முடியாது? மாற்று மத சகோதரர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இதை படித்தால் தாங்க முடியாது. ஆனால் இயேசு என்ன சொன்னாரு? நான் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது, முடியல, அவைகளை நீங்கள் படித்தால் சகிக்க மாட்டீர்கள், தாங்க மாட்டீர்கள் என்று சொன்னார். அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, ஓ இயேசு சொன்ன தாங்க முடியாத செய்திகள் நிரம்பியதுதான் இந்த திருக்குரான் என்பதை அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன்.
இங்க வந்த பிறகுதான் அது முழுமையாக அறிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவி என்பது என்ன என்பதை, பரிசுத்த ஆவி என்று கிறிஸ்தவர்கள் அழைப்பது ஜின்கள் என்ற ஒரு படைப்பினம். அந்த ஜின்களைத்தான் அவர்கள் பரிசுத்த ஆவி என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்கிற சத்தியத்தை குர்ஆனை முழுமையாக படித்த பிற்பாடுதான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது 4வது புத்தகமாக புதிய ஏற்பாடு எப்படி தயாரிக்கப்பட்டது என்ற புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். என்னுடைய லட்சியம் அநேக தாகிகளை உருவாக்க வேண்டும் என்பதற்கு தான் என்னுடைய லட்சியமாக இருக்கிறது. அதற்காக எனக்காக துஆ செய்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் அந்த சித்தத்தை நிறைவேற்றுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ஹாமிலல் குர்ஆன் قد خصك الرحمن بالفضل والتيجان والروح والريحان يا حامل القرآن قد خصك الرحمن بالفضل